ஹலோ மக்களே, வாங்க வெனஸ்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். நேற்று இக்பால் போயிருந்தப்போ கொஞ்சம் மட்டன் வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மட்டன் சூப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்குன்ட்டு சூப் வைக்கலான்ட்டு மட்டன் சாப்ஸ் தனியாகவும் அது கூடவே மட்டன் பிரியாணிக்கு தனியாக வந்து கறி வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினிமமாக பார்த்தீங்கன்னா 1 hour ஊற வைப்பேன். டைம் இருந்தால் 2 hours கிட்ட நல்லா ஊற வச்சுட்டு நான் பண்ணுவேன். என்னடா இது ரொம்ப நேரம் அரிசி ஊற வச்சு பண்ணதுனால உடஞ்சிருமான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுக்கு நல்லா சூப்பராகவே வரும் அரிசி உடையாமல். நம்ம தண்ணி தான் கரெக்டாக ஊற்றணுன்னா நம்மளுக்கு பக்காவாக வந்துடும். நான் ஒரு சிலர் வடி பிரியாணி பண்ணுவாங்க. நான் வடி பிரியாணி பண்ணாமலே தம் பிரியாணிலே பார்த்தீங்கன்னா எனக்கு அரிசியெல்லாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு சைடு வந்து நான் சூப்புக்கு வந்து வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்மளோட சூப்பும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நல்லெண்ணெய் கொத்தமல்லிலாம் தூவிட்டு சூப்பு நல்லா சூடாக காலையிலே வந்து தொண்டைக்கு இதமாக குடிச்சிட்டு ஹஸ்பண்டுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் கிடையாது, என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டும் இருக்கா. அவள் வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறா வெக்கேஷனுக்காக. அவளுக்கும் சேர்த்து தான் வந்து பண்ணுறேன். ரொம்பவே அவளை மிஸ் பண்ண போகிறேன். ஏன்டா மிஸ் பண்ண போகிறேன், திரும்ப வரதான் போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் அது வந்து அப்புறமா சொல்கிறேன். லைக் வீடியோ லாஸ்ட்லாம் கிடையாதுங்க, அது ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஒரு ரீசனுக்காக தான். இப்போ பிரியாணிக்கு எப்போவுமே வந்து நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணவே மாட்டேங்க. வெறும் மிளகாத்தூள் தான் போடுவேன். நீங்கள் வந்து நேச்சுரலாக கலர் வரணும்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாலாம் போட்டு நீங்கள் எப்பவும் போல் வதக்கி செய்யுங்க. உங்களுக்கு அதுவுமே நல்லா நேச்சுரல் கலர் வரும். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா தம் வந்து மினிமம் 20 minutes வந்து கண்டிப்பாக எப்போவுமே 20 minutes தம் வைப்பேன். அதுவும் ஸ்லோவாக அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இதுலேயே நான் மேலே போட்டு வைப்பேன். நான் தோசை தவா மேலெலாம் வைக்க மாட்டேன். எனக்கு இதுவே வந்து சூப்பராக வரும். ஒருத்தர் ஒரு மாதிரி வைப்பாங்க. பட் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். தம்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக அரிசியெல்லாம் உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னுட்டு. ரொம்பலாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணோம். அப்போ ரொம்ப மிக்ஸ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு அரிசி உடஞ்சிரும். ஸோ நான் உங்களுக்கு சிக்கனுமே பார்த்து நாங்கள் மட்டனுமே பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னுட்டு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி ரைத்தா வச்சு சிம்பிளாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் கொண்டு போய் லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு டென்டல் அப்பாயின்மெண்ட் இருந்தது. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியில் போகலான்னு பார்த்தா ஒரே மழைங்க. அங்கேருந்து அப்புறம் கேப் பிடிச்சிட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.